ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னெல்லாம் பண்ணால் இந்த கேங்ஸ்டர் வேகாஸில் பணக்காரன் ஆகலான்னு இன்றைக்கி வீடியோ தான் பார்ப்போம் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பைக் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா, நான் இப்போ போகிற வழியே ஒன்று சொல்கிறேன் காய்ஸ். இப்போ இங்கே யாராவது போகிறாங்களா? இப்போ அந்த வழியாக யாராவது நடந்து போயிட்டுருப்பாங்க. இது ஓகே காய்ஸ், இப்போ நான் அங்கே வந்துட்டு கிட்ட பேசுகிறேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி நிறையா மனுஷங்க நடக்கிற இடமா போயிருக்காங்க காய்ஸ். இப்போ வந்து நம்ம இப்போ வந்தாச்சா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இவனை இப்படி போட்டா பார்த்தீங்களா காய்ஸ், நமக்கு வந்து இப்போ 500 ரூபாய் பணம் கிடைக்கும் காய்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணக்காரங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா காய்ஸ், இந்த மித்து வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே வந்து பாருங்களேன் காய்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேம் நான் கண்டினியூ பண்ணுறா இல்லை வேணானான்னு நீங்களே சொல்லுங்கள். எப்படி ஓகே, இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் காய்ஸ். இந்த பைக்கே எடுத்துக்கலாம். அட்வர்டைஸ் போடுவாங்களே. ஓகே காய்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ வந்து இங்கே காசு வரும் காய்ஸ். இங்கே வந்து கலெக்ட்னு வரும் காய்ஸ். அதை வந்து அமுத்துனீங்கன்னா இது ஃபுல்லாக ஜின்னு வரும் காய்ஸ். அதை வந்து நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு 8000 கிடைக்கும். அது மூலமாகவே உங்களுக்கு காசு கிடைக்கும். நான் மொத்தமாக 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன் காய்ஸ். ஒன்று வந்து ஆட்களை சுடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி வருது, அப்படியே பண்ணலாம் காய்ஸ். அதுக்கப்புறம் இந்த கராஜில் வந்து உங்கள் காரை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். அப்படி சேல் பண்ணால் உங்களுக்கு நிறையா காசு கிடைக்கும் காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இப்போ இதுக்கு வந்து எனக்கு 12,500 கிடைக்க போகுது காய்ஸ். இப்போ நீங்களே பாருங்களேன். யாரா அது இப்படி வந்து இருக்கிறது? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் கண்டினியூ சொல்லிட்டேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறதா இல்லைன்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து நம்ம கிட்ட வந்தாச்சு காய்ஸ். இங்கே தான் கராஜ் இருக்குங்க காய்ஸ். இது வழியாக போயிட்டு அப்புறம் இங்கே வந்துடணும். யார் குறுக்கு வருது? ஸோ காய்ஸ், நம்ம வந்து கராஜுக்கு வந்தாச்சு காய்ஸ். இதுதான் வந்து கராஜு. இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இப்படி போய் நின்னோன்னா நமக்கு வந்து 62,000 கிடைக்கும் காய்ஸ். ஆனால் எனக்கு அதெல்லாம் பத்தாது. இப்போ வந்து காய்ஸ், நான் இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் இருக்குங்களா காய்ஸ், பார்த்தீங்களா?
இந்த மாதிரி காரில் நம்ம எடுத்து சேல் பண்ணால் நமக்கு நிறைய காசு கிடைக்கும் காய்ஸ். உங்களுக்கு ஒரு 200,000 அந்த மாதிரி கிடைக்கும் காய்ஸ். இதெல்லாம் வச்சு தான் நான் கன்னெல்லாம் வாங்கினேன் காய்ஸ். அதுக்கப்புறம் இந்த கார் மட்டும் நீங்கள் எடுத்துடாதீங்க. இந்த கார் எடுத்தால் வந்து போலீஸ் நம்பரை துரத்துவாங்க காய்ஸ். 5 ஸ்டார் வரும். அதுலேருந்து தப்பிச்சிட்டா நம்ம இதை வந்து சேல் பண்ணலாம். இதுவே அந்த கார் வந்து அந்த F1 கார் இருக்குல்ல காய்ஸ், அதுக்கு வந்து ஒரு 200,000 கிடைக்கும். இந்த ஓப்பன் காருக்கு ஒரு 20,000 காய்ஸ். ஆனால் அதுவே நீங்கள் அதை எடுத்தால் நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டுவீங்க. அதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இன்னொரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேங்க காய்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏர்போர்ட் கிட்டே போயிடணும் காய்ஸ். இதோ இந்த மாதிரி பாப்புலரான இடத்துக்கெல்லாம் வந்தால் அந்த மாதிரி கார் நிறையா கிடைக்கும். இப்போ வாங்க நான் போய் காமிக்கிறேன். இதோ இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், இப்போ இங்கே ஒரு லம்போர்கினி இருக்கா. இது வந்து இப்போ எடுத்துடலாம் காய்ஸ். இப்போ வந்து போலீஸ் ஸ்டார் எனக்கு வரும் தான். என்ன வரல, போலீஸ் பார்த்து சும்மா இருக்காங்கன்னு. நல்ல வேலை நம்பலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்து நம்ம சேல் பண்ணால் நமக்கு நிறைய காசு கிடைக்கும் காய்ஸ். இதை விட இந்த கார் கூட சூப்பராக இருக்கும் காய்ஸ். அங்கே பார்த்தீங்களா காய்ஸ், அங்கே ஒரு கார் இருக்குல்ல, அந்த காரை தான் காய்ஸ் நம்ம இப்போ அந்த வர்த் இஸ் மோர்னு இருக்கும்ல, அந்த காரை அதை எடுத்து நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிருப்போம் காய்ஸ். ஆனால் இப்போ நம்ம ஃப்ரீயாகவே எடுக்கலாம். ஆனால் அந்த கார் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் காய்ஸ். ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த காரை வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம். வாங்க ஒரு கராஜுக்கு ஒரு மேப்பு போட்டு போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட நிலைமை எப்படி இருக்கோ பார்க்கணும் காய்ஸ். அப்புறம் ரிப்பேர் கிட் ரொம்ப அவசியம் காய்ஸ். யார் அது வந்து இடிக்கிறது. ஓகே காய்ஸ், இப்போ நான் கராஜ் வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், எங்கன்னு தெரில. சரி நம்ம ஒரு மேப்பு போட்டு தேடுவோம். तो इनके दा दोस्तों ऐसा ट्रिक आपने इससे पहले नहीं देखा होगा। आप देख सकते हो कि एक मेरा एंड्रॉइड फोन है और एक आईफोन है, मगर आप दोनों को देखिएगा ना, मेरा एंड्रॉइड फोन आपको आईफोन ஓகே காய்ஸ், இங்கே வந்து நம்ம இதுக்கு 25,000 கிடைக்கும் காய்ஸ். இதை வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட நிறையாவே கிடைக்கும் காய்ஸ். இதோ இப்போ நான் மேப்பு போடாமே வந்துட்டேன் காய்ஸ். வாங்க நம்ம இதை போய் சேல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இங்கே போனால் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து 125,000 கிடைக்கும் காய்ஸ். இதை வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பார்க்கணும். அட்வர்டைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் காய்ஸ். இந்த வீட்டில் நிறைய அடிக்டர்ஸ் வந்திருக்கும். என்னோடய ஃபோன் அப்படி உங்களோட ஃபோனில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இதை நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாடலாம் காய்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ சேல் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா நமக்கு வந்து எவ்வளோ பணம் கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் காய்ஸ். அதுவே நீங்கள் இந்த மாதிரி காலை சேல் பண்ணணும்னு வச்சிங்கன்னா போலீஸ்கிட்ட தப்பிக்கிற திறமை இருக்கணும் காய்ஸ். இதோ இந்த மாதிரி பைக்கெல்லாம், இந்த பைக்கு வந்து வர்த்து மோர் காய்ஸ், நிறையா பணம் கிடைக்கும்.
அதில் தான் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிப்போம். ஓகே, இந்த காரை எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுக்கப்புறம் காய்ஸ், நீங்கள் இந்த காரை எடுத்த உடனே இன்னொரு காரை கூட சேல் பண்ணலாம் காய்ஸ். இன்னொரு காரை கூட இப்போவே சேல் பண்ணலாம் காய்ஸ். ஆனால் இப்போவே சேல் பண்ணுறதுக்கு இது 37,000 தான் காய்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே அந்த பைக் இருக்கும்ல காய்ஸ், ரேஸ் பைக்கு, அதை எடுத்துகிட்டு சேல் பண்ணால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் காய்ஸ். நமக்கு வந்து 1 ஸ்டார் வந்துடுச்சு. இதை பார்க்காம விட்டோமே காய்ஸ். இந்த போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன். நல்ல வேலை காய்ஸ், அந்த ஸ்டார் போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்டுக்கிட்ட போனீங்களாலே உங்களுக்கு நிறைய சூப்பரான பைக்ஸ், கார்ஸ் எல்லாம் கிடைக்கும் காய்ஸ். இப்போ நான் வந்து அந்த பைக்கை தேடிட்டு இருக்கேன் காய்ஸ். இதோ அங்கே போகிறது பார்த்தீங்களா, அந்த பைக்கை வந்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 62,000 கிடைக்கும் காய்ஸ். இதோ இவனை வந்து இப்போ ஆக்சிடென்ட் பண்ணி, இதோ இப்போ வந்து நம்ம இந்த பைக் எடுத்துக்கலாம் காய்ஸ். இதோ இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சா, இப்போ உடனே அந்த சேல் பண்ணோம் காய்ஸ், இல்லைன்னா அந்த ஆப்ஷன் போயிடும். பஸ் இந்த பைக் வந்து ரொம்பவே ஸ்பீடாக போகும். ஓ நோ 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 நோ. இப்போ வந்து நம்ம இதை சேல் பண்ணலாம் காய்ஸ். உடனே அதை சேல் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஆப்ஷன் வந்து போயிடும். இந்த 2 ஹவர் 50 மினிட்ஸ் வந்தோடனே அது போயிடும் காய்ஸ். இப்போவே நம்ம வந்து சேல் பண்ணோம்னா நமக்கு வந்து நிறையா பணம் கிடைக்கும் காய்ஸ். இந்த வீடியோவில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கோம் சொல்லிட்டேன்னா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது பிடிக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னு தெரியுமா? இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்த மக்களே, உங்களுக்காக நான் இன்னொரு ட்ரிக்கையும் சொல்ல போகிறேன் காய்ஸ். இந்த மாதிரி பர்கர் ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு காய்ஸ் இது பர்கர் ஷாப்புக்குள்ளே போயிடணும் காய்ஸ். அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் ஷூட் பண்ணிங்கன்னா வெளியே வந்து போலீஸ் ஸ்டார் ஏறாது காய்ஸ். இவங்களெல்லாம் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் கிட்டு இல்லைன்னா பேராஷூட் அந்த மாதிரி கிடைக்கும் காய்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் கிடச்சிருக்கு காய்ஸ். நீ மட்டும் என்னடா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க? அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.